மீண்டும் உங்களுக்கு இன்று ஒரு இறை வார்த்தையில் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு ஒரு அதிபதியாக காணப்படுகிறார். இயேசுவே நன்மைக்கு காரணமாக இருக்கிறார். 24ஆம் வசனம் பாருங்கள். 24 வேறொருமை சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. நிலம், அப்ப நிலத்தின் அதிபதி யார்? நிலம் இருக்கு. நிலத்தின் அதிபதி யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு. விதை என்று சொல்லும் போது விதை அது எதை குறிக்கிறது? நல்ல விதை அப்படின்னா ராஜ்யத்தின் புத்திரர், ஆண்டவருடைய பிள்ளைகள். விதை பொதுவா வசனம் தான் நாம சொல்லுவோம், வேத வசனம்னு சொல்லுவோம். ஆனா விதை என்பது தேவனுடைய பிள்ளைகள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. அப்ப மூன்றாவது தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் எதோட சம்பந்தப்படுகிறவங்களா இருக்காங்கன்னு சொன்னா நல்ல கிரியைகள், நற்கிரியைகள். அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். நல்ல வழியை சொல்லி கொடுக்கிறார். நல்ல விதைன்னு சொன்ன பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் பழைய வாழ்க்கை வேணாம், புதிய வாழ்க்கைக்கு நேராய் போகணும். ஆனா இங்க 13ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனம் கூட மத்தேயு 13:37 என்ன சொல்றாருன்னா 37 அவர் பிரதியுத்தரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். இதனுடைய விளக்கத்தை கூட அங்க சொல்லி வருகிறார். நல்ல நிலம் விதை, நல்ல மனுஷன். எனவே நல்லவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து அதிபதி, தலைவராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் சாட்சிகளாய் ஆசீர்வாதமா இருக்கணும். இதற்கு ஏற்றபடி இந்த வார்த்தைகளை கவனித்து நல்லவர்களாய் வளருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.